யாருன்னு பாருடே. அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு? உங்க ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால அதாவது தன்னம்பிக்கை கம்மியா தான் இருக்கு. டேப்லெட்டுங்கிறது அடுத்த மருந்து மாத்திரைங்கிறது அடுத்த விஷயம் தான். ஆனா அவருக்கு ரொம்ப தன்னம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லம்மா. எப்படி இருக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை? எப்படி எல்லாத்துக்கும் பள்ளி கொடுத்த மனச இன்னைக்கு ஒடிஞ்சு போயிருக்காரு. தம்பி தம்பி தங்கச்சின்னு பாசத்தை காட்டி வளர்த்தாரு. அவங்க எல்லாருமே அவரை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரை இதயத்துக்கு எப்படிங்க தம்பு வரும்? எப்படி தம்பு வரும்? உண்மைதாமா. ஒரு பேஷண்ட் இவ்வளவுதான் காலன்னு சொல்லி அவரே முடிவெடுக்க கூடாது. சரி, நான் முதல்ல இந்த டேப்லெட் எழுதி தரேன், நீங்க இந்த மருந்து எவ்வளவு செலவாகும்? மீறி போனா ஒரு 50 ரூபாய்க்குள்ளதான். அது இப்பவே கொடுக்கணுமா இல்ல சாயந்தரம் கொடுக்கணுமா? உடனே இப்பயே கொடுத்து அவனுக்கு போய் மெடிக்கல் முதல்ல வாங்கிட்டான். இல்ல சாயந்தரம்னா எப்படியும் சமாளிச்சு வாங்கி கொடுத்துருவேன். அதான் நீங்க ஏன் தயங்கன்னு எனக்கு தெரியுது. நான் எப்படி சாயந்தரம் வாங்கி கொடுத்துறேன். இல்லைங்க, நானும் மனசுதான். இது வாரத்துல ஒரு நாள் இலவசமா நான் இது பாங்க, அதை இன்னைக்கு நான் நினைச்சுக்கிறேன். வாங்கிங்க டாக்டர் சார். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அவர் இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருக்கணும்? இன்னும் ஒரு 10 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 10 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க என்ன டாக்டரா நினைக்காத, முதல்ல இந்த 50 ரூபாய் எத்தனை நாளைக்கு இருக்கணும்னு நான் கேட்டேன். அதான் நீங்க ஒரு 10 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும். அப்ப ஹார்ட்ல வலி இருந்தா மறுபடியும் ஆபரேஷன் பண்ற மாதிரி வரும். ஆபரேஷனுக்கு அதிக செலவாகுமா? அது செலவு முதல்ல செலவு கூட அடுத்த விஷயம். முதல்ல இப்பதான் அரசாங்கம் எவ்வளவோ சலுகை கொடுக்குறாங்கல்ல, ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நம்ம ஆபரேஷன் பண்றதா இல்லையா முடிவு எடுத்துக்குவோம். டாக்டர் சார், நீங்க உண்மையிலேயே தெய்வம். நீங்க கடவுள். நீங்க கடவுள் சொல்லி என்னை கல்லாடி நிக்க வச்சுக்காதீங்க. நீங்க முதல்ல போய் அந்த டேப்லெட் வாங்கிட்டு வாங்க. சரிங்க டாக்டர்.